முழுமை வந்தபோது 1 கொரிந்தியர் 13:10 இப்படி சொல்கிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று. இந்த வசனம் அன்பு அதிகாரமான 1 கொரிந்தியர் 13 வருகிறது. அப்போஸ்தலன் பவுல் அற்புதங்கள், தீர்க்க தரிசனங்கள் போன்ற ஆவிக்குரிய வரங்களை காட்டிலும் அன்பே உயர்ந்தது என்று விளக்குகிறார். பகுதியானது என்றால் இப்போது நாம் தேவனை முழுமையாக அல்ல, ஒரு அளவுக்கு மட்டுமே அறிந்து வைத்திருக்கிறோம். முழுமையானது என்றால் நாம் கிறிஸ்துவை நேருக்கு நேர் காணும் நாளில் தேவனுடைய சித்தம் முழுமையாக வெளிப்படும் நிலையைத்தான் முழுமையானது என்று நாம் சொல்லலாம். இன்று நாம் ஜெபிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம், வளர்கிறோம். ஆனால் எல்லாம் வளர்ச்சி நிலையில்தான். ஒரு நாள் கிறிஸ்து வரும்போது சந்தேகம் இல்லை, குழப்பம் இல்லை, குறை இல்லை, முழுமை மட்டுமே. அதனால் இன்று தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே, வரங்களை விட அன்பில் நடக்க சொல்லுகிறார். அன்பிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், அன்பிலே நடங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆம், நாம் தேவன் அன்பாய் இருக்கிறார். தேவ சாயலாக படைக்கப்பட்ட நாம் தேவனில் அன்பு நம்முடைய வார்த்தையில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் வெளிப்பட கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, முழுமை வரும் நாள் வரை எங்களை அன்பில் நிலைத்திருக்க உதவுகிற தயவிற்காக நன்றி. ஆமேன்.